ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். கொள்ளு உடம்புல சேர்த்துக்கிறதுனால நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி விடும். கொள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி வச்சுக்கலாம். 6லேருந்து 7 காஞ்ச மிளகா அண்ட் ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்து அதில் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம கொள்ளையும் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக லைட்டாக கொரன்னு இருக்கணும் அந்த பவுடர். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 2லேருந்து 3 மாதம் கெட்டே போகாது. இந்த கொள்ளு பொடி பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி இந்த தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸில் கூட போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளுப்பொடி. நாங்கள் இதை தோசையோடு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தோசைக்கு முன்னாடி பேட்டரை ஊற்றி நல்லா சுற்றி ஊற்றிட்டு நல்ல பொடி நல்ல சரியான மேலே பரவி போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொள்ளு பொடி தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்ச்.